Hi, welcome to Rayalmada Kitchen. We are the leading manufacturer of kitchens and wardrobe supply all over Tamil Nadu. இப்போ நம்ம பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்டுங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் பண்ணியிருக்க ஒரு கிச்சன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாக் அரவுண்ட் வீடியோ ஒன்று பார்த்துட்டு வாங்க. இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 10 அப்படிங்கிற ஒரு கிச்சன். இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரெனோவேட் பண்ணப்பட்ட கிச்சன். ரெனோவேட் பண்ணப்பட்ட கிச்சன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்து ஒரு பழைய கிச்சனை வந்து நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டு கஸ்டமைஸில் ஃபுல்லாக பண்ண ஒரு மாடலர் கிச்சன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன அப்ளையன்சஸ், என்ன ஆக்சசரிஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்பேஸை எப்படி சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹாப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஃப் கம்பெனி பிராண்டோட ஒரு 4 பர்னர் ஹாப் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் 90 சென்டிமீட்டர். அதுக்கு மேலே சேம் வந்து பார்த்தீங்கன்னா 90 சென்டிமீட்டரில் ஒரு ஆட்டோமேட்டிக் கிளீனிங் சிம்னி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் சென்சாரில் யூஸ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு சிம்னி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கவுண்டர் டாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கிரானைட் அப்படிங்கிற ஒரு கவுண்டர் டாப் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா வந்து பேக்கில் வந்து ஒயிட் கலர் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படியே இதில் யூஸ் பண்ணியிருக்க டோர் வந்து பார்த்தீங்கன்னா 20 mm திக்னஸில் வரக்கூடிய இம்போர்ட்டட் ஜெர்மன் கிறிஸ்டல் கிளாஸ் அக்ரலிக். இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிளாஸ் வந்து இதில் டோரில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிஸ்டர் கிரீன் அப்படிங்கிற ஒரு கலர் தீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டோர். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக வந்து 2 டேண்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த டேண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டிக் பிராண்டோட ஒரு டேண்டம். இதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 சென்டிமீட்டர் வந்து நம்ம கட்லரிஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கட்லரி ட்ரே வந்து கொடுத்துருக்குறோம். ஹைட்ராலிக் சாஃப்ட்வேர்ஸில் ஆகிற மாதிரி ஒரு ஹிட்டிக் டேண்டம் வந்து கொடுத்துருக்குறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட் பேன் வைக்கிற மாதிரி கீழே ஒரு டேண்டம் கொடுத்துருக்குறோம். நம்ம ஸ்டோரேஜ்லாம் ஈஸியாக எடுத்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கீழே ஒரு டேண்டம் கொடுத்துருக்குறோம். உள்ளே வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி உள்ளே வந்து மேட் ஒன்று கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாபுக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்டிக் பிராண்டோட ஒரு ஆயில் ஃப்ளோட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஹாபுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எல் கார்னராக வருது. அதுக்காக நம்ம வந்து இதில் ஒரு டபுள் டோர் போட்டு இந்த டோர் வந்து வைடாக ஓப்பன் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஒரு ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்குறோம். இதனால் நம்ம ஸ்பேஸை வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கிறோம். ஹாபுக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் யூனிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிற மாதிரி ஒரு டிஷ் ரேக் வந்து கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த டிஷ்ல இருந்து வரக்கூடிய அந்த வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணி எடுத்து வெளியே இது பண்ணுற மாதிரி நம்ம இதில் ஒரு ஆக்சசரிஸ் வந்து செட் பண்ணியிருக்கிறோம். இந்த கிச்சனை இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம வந்து ஒரு வுட் ஃபினிஷிங்கில் இதில் ஒரு ஓப்பன் பாக்ஸாக ஒரு ஸ்பைஸ் ரேக் வந்து கொடுத்துருக்குறோம். நம்ம ஸ்பைசஸ்லாம் வந்து வச்சு எடுத்து நம்ம குக் பண்ணும்போது எடுத்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பைஸ் ரேக் வந்து கொடுத்துருக்குறோம். ஏன்னா இந்த கார்னர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா போஸ் கம்பெனி பிராண்டோட ஒரு இண்டக்ஷன் வந்து கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ஒரு ப்ரீ ஹீட் பண்ணுறது, டக்குன்னு ஒரு குக் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன குக்கிங் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இண்டக்ஷனை வந்து இதில் நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 சென்டிமீட்டரில் ஒரு பிரிண்ட் சிங்க் வந்து கொடுத்துருக்குறோம். ஒரு சிங்கிள் பவுல் சிங்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக டபுள் டோர் போட்டு ஒரு கேபினெட் கொடுத்துருக்குறோம். உள்ளே வந்து டிட்டர்ஜென்ட் வைக்கிற மாதிரி ஒரு டிட்டர்ஜென்ட் ஹோல்டர் வச்சு செட் பண்ணியிருக்கிறோம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம வெசல் வாஷிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டக்குன்னு ஒரு சின்ன ஒரு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி டக்குன்னு இந்த டிஷ்வாஷரில் போட்டு ஹைஜீனிக்கில் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு டிஷ்வாஷர் வந்து கொடுத்துருக்குறோம். இது வந்து நம்ம ஹாட் வாட்டரில் நல்லா ஹைஜீனிக்காக நம்ம வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு போஸ் பிராண்டோட ஒரு டிஷ்வாஷர் வந்து கொடுத்துருக்குறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கார்னராக வருது. நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் கார்னரை யூட்டிலைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. ஒரு கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைடாக ஓப்பன் ஆகிற மாதிரி டபுள் டோர் போட்டு ஸ்டோரேஜாக கொடுத்துருந்தோம். இன்னொரு கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா
அங்குள்ள ஸ்டோரேஜையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு மேஜிக் கார்னர் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹிட்டிக் பிராண்டோட ஒரு மேஜிக் கார்னர் வந்து கொடுத்துருக்குறோம். நம்ம ஈஸியாக ஸ்டோரேஜ் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு மேஜிக் கார்னர் வந்து கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி நம்ம அக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நமக்கு வெண்டிலேஷனுக்காக இந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் கிரில் வந்து கொடுத்து இந்த வெண்டிலேஷனுக்காக நம்ம இதில் செட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரை ஒரு நம்ம ரோலிங் ஷட்டர் கொடுத்து நம்ம மிக்ஸி அந்த மாதிரி இதில் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டாவது நம்ம எடுத்து உள்ளே வச்சு நம்ம இதில் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரோலிங் ஷட்டர் வந்து கொடுத்துருக்குறோம். இதை நம்ம இந்த கிச்சனை இன்னும் லுக்காக காட்டுறதுக்காக இந்த ஒரு ரோலிங் ஷட்டர் வந்து கொடுத்துருக்குறோம். அப்படியே அந்த ரோலிங் ஷட்டர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸும் நம்ம ஃப்ரிட்ஜுக்கும் இந்த ஸ்பேஸும் வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே டோரில் ஒரு ஹேண்டில் கொடுத்து பிளாக் கலர் ஹேண்டிலில் உள்ளே வந்து நம்ம ஸ்டோரேஜுக்காக ஒரு பேண்ட்ரி யூனிட் செட் பண்ணியிருக்கிறோம். பாட்டில்ஸ், குக்கீஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்காக நம்ம ஒரு ஹிட்டிக் பிராண்டோட ஒரு பேண்ட்ரி யூனிட் கொடுத்துருக்குறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தால வந்து நம்ம இந்த ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைடாக ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு டபுள் டோர் டயாஸ் வைக்கிற மாதிரி இந்த ஸ்டோரேஜ் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஸ்டோரேஜுக்காக ஒரு டால் யூனிட் வந்து கொடுத்துருக்குறோம். உள்ள அட்ஜஸ்டபிள் டைப்பில் செல்ஃப் கொடுத்து நம்ம வந்து திங்ஸ்லாம் அடிக்க வைக்கிற மாதிரி ஒரு டால் யூனிட் கொடுத்துருக்குறோம். அப்புறம் அதில் நம்ம யூஸ் பண்ணுற ஹிஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிட்டிக் பிராண்டோட ஹிஞ்சஸ் வந்து கொடுத்துருக்குறோம். ஹைட்ராலிக் சாஃப்ட் க்ளோஸில் ஆகிற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக ஃபுல்லாகவே மேலே வந்து ஒரு 3 feet ஹைட்டில் வந்து நம்ம லாஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சேம் வந்து இதே டோர் கலரில் வந்து நம்ம லாஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் கோலா ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்டில்லெஸ் கிச்சனாக வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே டஸ்ட் எதுவும் போகாத மாதிரி கீழே வந்து பிளாக் கலரில் ஸ்கட்டிங் கொடுத்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கிச்சன் பண்ணணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிச்சன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது காங்கிரீட் ஸ்லாப் எதுவும் போடாமல் உங்கள் கிச்சனோட டிசைன் ட்ராயிங்கை எங்கள் டிசைனிங் டீமுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். அவங்க நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்றாப்புல ஃபுல் அண்ட் ஃபுல்லி கஸ்டமைஸ் பண்ணி ஒரு டிசைன் ரெடி பண்ணுவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டெக்னிக்கல் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி கலர் கார்டு சாம்பிள்ஸ் எல்லாம் காமிச்சு உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ட்ரீம் கிச்சன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஒரு கிச்சன் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.